இனி பாகிஸ்தானில் எப்போதுமே கிரிக்கெட் தொடர் இல்லை. ஐசிசி எடுத்த அதிரடி முடிவு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு விளையாடி வந்த நிலையில் மழையால் ஆட்டம் தடைபட்டது. வெறும் 30 நிமிடம் மட்டுமே மழை பெய்து ஓய்ந்தது. ஆனால் மைதானம் முழுவதும் தண்ணீர் தேங்கியிருந்தது. இதனால் போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மைதானம் புனரமைப்பதற்காக ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோடிக்கணக்கில் நிதி வாங்கி செலவு செய்தது. ஆனால் மைதானத்திற்கு தேவையான தார்பாய்களை கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வாங்கவில்லை. இல்லை என்றால் பெங்களூரில் சின்னசாமி மைதானத்தில் இருப்பது போல தண்ணீரை வெளியேற்றும் டிரைனேஜ் வசதி செய்யப்படவில்லை. இதன் காரணமாக வெறும் 30 நிமிடம் பெய்த மழைக்கு மைதானத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு போட்டி ரத்து ஆனது. இந்தியாவில் பெங்களூரு, கொல்கத்தா போன்ற நிறைய மைதானங்களில் மழை பெய்தால் உடனடியாக அடுத்த 10-20 நிமிடங்களுக்குள் நீர் வெளியேறும் அளவிற்கு வடிகால் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதுபோன்ற வசதியை பாகிஸ்தான் வாரியம் செய்யாததால் லாகூர் மைதானத்தில் குண்டும் குழியுமாக மழை நீர் தேங்கி நின்றது. அதை வெளியேற்றுவதற்கு மைதானத்தில் நவீன இயந்திரங்களும் இல்லை. அதன் காரணமாக தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மைதானத்தில் இருந்த நிர்வாகிகள் வீடு துடைக்கும் மாப் கருவிகளை வைத்து தள்ளினார்கள். அப்படி தள்ளும் போது தண்ணீர் பக்கவாட்டில் சென்றது. அப்படி தள்ளிய 3 பராமரிப்பாளர்களில் ஒருவர் வழுக்கி கொண்டு நடந்தார். அந்த வகையில் ஐடியா இல்லாமல் தண்ணீரை வெளியேற்ற முயற்சித்த பாகிஸ்தான் மைதான பராமரிப்பாளர்களின் காமெடியை பார்த்து பெவிலியனில் இருந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் சிலர் சிரித்தனர். மேலும் வாளியில் பஞ்சை வைத்து தண்ணீரை பிழிந்து எடுத்து வெளியேற்றவும் அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் நிறைய தண்ணீர் இருந்ததால் அவர்களுடைய முயற்சி வீணானதை தொடர்ந்து போட்டி ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். சுமார் 29 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சர்வதேச கிரிக்கெட் தொடரை எடுத்து நடத்தி வரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு இது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற தொடர்களை நடத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்தனைக்கும் பாகிஸ்தானில் கிரிக்கெட் தான் பிரதான விளையாட்டாக உள்ளது. மழை பெய்வது நமது கைகளில் இல்லை என்றாலும் மழை விட்டாலும் கூட பாகிஸ்தான் மைதானங்களில் போட்டி நடத்த முடியாத அளவிற்கு அங்கிருந்த சூழல்கள் மற்றும் வடிகால் வசதிகள் மோசமாக இருந்தன. இத்தனைக்கும் சுமார் 383 கோடி ரூபாய் செலவில் இத்தொடருக்காக பாகிஸ்தான் வாரியம் தங்களது மைதானத்தை புதுப்பித்ததாக தெரிவித்திருந்தது. அதையும் தாண்டி இப்படி மழை நீர் இருந்ததால் இதற்காக இவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று பாகிஸ்தான் வாரியத்தை தற்போது ரசிகர்கள் கலாய்த்து வருகிறார்கள். மேலும் இனிவரும் காலங்களில் பாகிஸ்தான் மைதானம் போதிய வசதி இல்லை என அடுத்து அங்கே போட்டி நடத்த ஐசிசி அனுமதி வழங்காது என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.